எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் இனிய நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வரிசையில் இது ஒரு 7வது திரைப்படமாகும். ஒரு சிறிய பட்ஜெட் படம் என நினைத்து ஆரம்பித்த படம் இது கடைசி இறுதியில் ஒரு பெரிய வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை துணிந்து ஒரிஜினல் புலியை வைத்து அந்த படத்தை எடுத்திருக்கிறோம். இது ஒரு மிகவும் சிரமப்பட்டு எடுத்த ஒரு படம். அதனால்தான் சில நாட்கள் கூடியது. அதாவது சில மாதங்கள் முடிக்க வேண்டிய படம் வருடங்களாகியது. இந்த படத்தின் ஒரு அருமையாக நம்ம டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணி நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்கிறார்கள். இந்த படம் இம்மாத இறுதியில் வெளியிட தயாராக இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய பார்ட்னர் திரு ராஜரத்னம் அவர்களை என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படம் வரும்போது எல்லாம் நீங்கள் தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியின் கலைப்பை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலே இல்லாமல் இருக்கும் கலை உலக பிரம்மாக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ட்ரெய்லரில் எனக்கு ஒரு ஷாட்டு ப்ளஸ் பாடல்களில் ஒரு ஷாட்டு போட்ட இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மேடையில் நிறையா தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன், ஆதங்கப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். நம்ம ஷாட்டு 2 வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இயக்குனரை பற்றி சொல்லணும்னா தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்றைக்கி கார்த்திகேயன் சார் அறிமுகப்படுத்தும் போது அன்றைக்கி ஏற்கனவே நம்ம படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் தயாரிப்பாளர்களுடைய நன்றி. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைட்டராக சேர்ந்து முதல் படம் காதலுக்கு மரியாதை, 2வது படம் வேலையில் வந்து ஒரு ஃபைட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன். நைட் ஷூட்டிங் அந்த ஹீரோ வந்து ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க. நைட்டில் அங்கே ஒரு ஃபைட்டில் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன். பகலில் அடுத்த நாள் காலையில் வந்து பொன்மனம் ஷூட்டிங் ஃபிலிம் ஷீட்டில் அதுக்கு கார்த்திகேயன் சார் தான் மேனேஜர் அங்கே இருந்து ஒர்க் பண்ணார். ஒரு லிங்க்கு அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கிற நம்ம சூரி சாரும் அதில் இருந்த சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களையும் சொல்கிறதா இல்லை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூரி சார் அதில் ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனைக்குட்டியோடு தான் பந்தமே தவிர புலிக்குட்டியோ இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நடிச்சிட்டேன். எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் ஊட்டியில் ஒரு 5 நாள் இதில் நடிக்க போயிருக்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளிச்சு பார்த்தேன். தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். குளிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிச்சு பார்த்தேன். உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே ஆகலை. அந்தளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி. இன்னொரு சின்ன ஒரு வளர்கள், நம்ம சார் கூப்பிடும்போது முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது சிவாஜி படத்தில் நடிச்சிருக்க அதில் ஒரு கருப்படம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாளாக என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்றைக்கி தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் மனோகர டைலாகை தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலுமண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை 5 அண்ணஞ்சகனை மகனாக பெற்றார், அருங்குணவியை மனைவியாக அடைந்தார். அவர் பிற மறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு, அதைத்தான் அவர் பிற மறந்தார். இப்படிலாம் நிறையா பேசி தான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நிகில் சார் என்னை முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது, அவர் வாயால் கூப்பிடும்போது அந்த பேருக்கே ஒரு அழகு ஏற்பட்டது. அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு புலியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள். அவரோடு என்னையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு ரெக்கார்ட் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சார் சுரேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சார் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க, ஒரு ஆடிஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன். போகும்போது பார்த்த உடனே அவர் வந்து ஏதோ சின்ன பிள்ளை பொம்மையை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாரு. சுற்றி பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ரசித்து பார்த்தாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கோம், இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணார். பண்ணும்போது அவர் சொன்னார், விஜய் பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. இருக்குது சார்
அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும், புலிகூடெல்லாம் சண்டை போடுவீங்கல்ல அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் உயிரே இல்லை. அதுவும் நான் வந்து கொஞ்சம் பெரிய உருவமாக புலிக்கு ரொம்ப தோதாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். பண்ணலாம் சார், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆடிஷன் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஓகே விஜய், நல்லா பண்ணுறீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா, நான் பண்ணுவேன் சார், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிடுச்சு. மெயின் வில்லனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு சீக்கிரம் நான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நன்றி சார். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சார்கிட்ட வந்து அப்போ நான் வந்து ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன், யாத்திசை படத்துக்காக பெரிய தாடி வச்சுருந்தேன். நீங்கள் தாடி எடுத்தால் தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அப்புறம் தாடிலாம் எடுத்த உடனே 100% ஓகே சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்தது. அதுக்கப்புறம் இங்கே பெருமைப்படுத்த வந்திருக்கும் அண்ணன் சூரியனனுக்கு ரொம்ப நன்றி, புகழண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. அவர் வந்து அவர் கூட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தாரு. விஜயசேகரன் அண்ணன், நீங்கள் அது வந்து யோசிக்க வேண்டாம், ஃபைட் சீனில் கைப்பற்றுமோ இல்லை கால் பற்றுமோலாம் பயப்பட வேணாம், அதெல்லாம் ஜகஜந்தான், கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அந்த இடத்துல. அதே மாதிரி முத்துக்காலை என்னன்னு, உங்கள் சைடு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அதை நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து மூத்த நடிகர்கள், நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம், ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம்லாம் இல்லாமல் தெளிவாக நடிக்கிறதுக்கான ஒரு இடத்த கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்துட்டு ஒர்க் பண்ணது உண்மையிலே வந்துட்டு ஒரு மிராக்கல் தான் சொன்னோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அர்ஜென்ட்டாக சுரேஷ் சார் எனக்கு கூப்பிட்டாரு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு மெயின் வாய்ப்பு கொடுத்தது வந்து கார்த்திக் சார் தான். ஸோ கார்த்திக் சாருக்கு நன்றி. மற்றும் வந்துட்டு இது அப்படி சொல்கிறது, சுரேஷ் சார் வந்து இந்த படத்தை வந்து உயிரை பணைய வச்சு எடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டால் வெளியே வர வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக ஒர்க் பண்ணுவார். அவர் தான் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எல்லாரையும் என்ன நான் சொல்கிறது, புலிங்களெல்லாம் உள்ளே போய் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் புலியெல்லாம். ஸோ அது அவர் டெஸ்டிங் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் உள்ளே போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேட் பர்சன். ஸோ ரியலி வெரி குட். கண்டிப்பாக வந்துட்டு நான் புகழ் தம்பியை பற்றி சொல்லணும். அது வந்து தம்பின்றதோட குழந்தைன்னு சொல்லலாம், அப்படி ஒரு குழந்தை அது. படிப்படியாக ஒரு உழைப்பால் ஒருத்தரால் கண்டிப்பாக உயர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என் தம்பி. இந்த மூவியில் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. முதல்ல மீடியா பீப்புள் நன்றி ஃபார் கம்மிங் இயர். தேங்க்யூ ஸோ மச் டு our producers, Mr. John sir and Raja sir, and to our director Suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations. He's an amazing co-star to work with. And Karthik sir, thank you so much. And my manager Radhika for introducing me to the team and to the entire team. And special thanks to Yuva Shankar Raja and Suri sir. Thank you for coming. Nandri. எந்த ஒரு படம் உருவாகணுன்னாலும் எந்த ஒரு கிரியேஷனுக்கும் அது ஒரு படைப்பை நம்ம ஸ்க்ரீன் பண்ணதுக்கு மிக மிக முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். அந்த விதத்தில் இந்த படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்க உதவிய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கிற மிஸ்டர் சூரி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். சமீபத்தில் நானும் அவரும் ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னு. ரொம்ப அடக்கம், எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கம், நமக்கு கூச்சமாக இருக்கும், நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாரு. வாசம் வரைக்கும் வந்து அவர் இருக்கிற இடத்த பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல இல்லை அவ்வளோ லெவலில் இருந்தாலும் வாசலில் வந்து கார் ஏற்றி விடுற அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர், மிக திறமையானவர்.
மிக மிக நல்ல மனிதராக இருக்கிறாரு. அதை நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் அதைத்தான் அனுப்புவேன் அடிக்கடி. நீங்கள் நல்ல ஆளாக இருக்கீங்க, நல்ல ஆளாக இருக்கீங்கன்னு. கீப் இட் அப் சார். அது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னும் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த படம் இன்னைக்கு ஓரளவு நல்லா தெரியறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர் யுவன் சங்கர் ராஜா. நானும் இவனும் ஒரு 25 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். இப்படியே கழிச்சிங்க ஒரு 25 வருஷம் எங்களுக்கும் இவனுக்கும். இவனுடைய எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் இருந்திருக்கிறேன். நாங்கள் போகாத ஊர் இல்லை. எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இந்த கதை முதல்ல நான் 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன். 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கர் ராஜாட்ட தான். யுவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது கதை அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சுருந்தாங்க. அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டுருக்குது. அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ வேணும். 4 வருஷத்துக்கு முன்னால் புகழ் இல்லை. அப்போ அந்த கதையை எடுத்து கொண்டு போய் பேர் சொல்லலாம், தப்பு இல்லை, அவரும் நல்ல மனிதர் தான். மிஸ்டர் யோகி பாபுட்ட போய் இந்த கதையை நான் சொன்னேன். யோகிக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்துச்சு, பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவரால் ரொம்ப அவரால் வந்து பல்காக டேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டஸ்டேஜ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சொன்னேன், சார் இது அட்டஸ்டேஜர் தான் சார், நல்லா இருக்கும்னு. ஆமாம் ஓகே தான், பட் எனக்கு சூழ்நிலை, ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு 10 நாள் 5 நாள் 3 நாள் பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு பல்காக கொடுக்க முடியல. திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன், யார் ஹீரோ போடலான்னு. அப்போ நான் அந்த குக் வித் கோமாளி ஷோலாம் பார்த்ததில்லை பெரும்பாலும். அப்போ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை போட்டு காட்டுறாங்க. அந்த ஷோவில் வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ. அந்த ஷோவில் வந்து விவேக் சாருடைய ஆங்கர். அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவான்னு நினைக்கிறேன், இல்லை LOL அது பேர். அந்த ஷோவை நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த இவரை பாருங்கள், உங்கள் கதைக்கு எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க. நான் புகழும் ஆர்த்தியும் டயலாக் பேசாமையே 2 பேரும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் நடிச்சிருப்பாங்க. அஸ் எ கிரியேட்டராக நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாங்க, இவர் பேர் புகழ், இவர் குக் வித் கோமாளி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு, ரொம்ப பேரும் புகழுமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நண்பர் மூலமாக புகழை வர சொல்லி போரூரில் ஒரு டீ கடையில் உட்காந்து கதையை சொல்கிறேன். நான் கதையை சொல்லிட்டு சொல்கிறேன், 2 விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஈவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான புலியை வச்சு எடுக்கிறேன். அடுத்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாப்புல. வந்து என்னென்ன உண்மையிலே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னு அந்த கதை சொல்லி 1 வருஷம் நான் சில ப்ரொடக்ஷனில் பேசுவேன், சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு பெரிய ஹீரோவை பாருங்கள், அவர் நியூ கமரு, எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இல்லை எனக்கு அவர் கேரக்டர் கரெக்டாக இருப்பார், என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்போ மிஸ்டர் ஜோன்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்ணுறேன் ஒரு நண்பர் மூலமாக. அப்போ அவர்கிட்ட கதை சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டார். நான் புகழ் ஹீரோ அப்படின்னு. ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் புகழ் பற்றி பேசணுன்னா, இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ரொம்ப டெடிக்கேஷன். வந்து அந்த கேரக்டர் வந்து இவர் கொஞ்சம் வந்து விவரம் தெரியாதவரை நடிக்கணும் இந்த படத்தில். அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்களெல்லாம் கொடுத்து இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ, ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் தூக்கி எடுத்துக்கொண்டு போகுதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ ஒரு ஹீரோவாக 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு போகுதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து, இவங்க உங்கள் முன்னாடி நடித்த பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு, இந்த படங்களை பாருங்கள், இந்த கேரக்டரை கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க, அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துடுவார். வந்து அண்ணா இப்படி நடந்து காட்டுமா, இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவார். நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்வால்மெண்ட்டு, டைம் கீப்பப் பண்ணுறது. ஏன்னா டெய்லி காலையில் நானும் அவர் தான் ஷூட்டிங் டெய்லி சேர்ந்து தான் கிளம்புவோம். ஏன்னா ஒரே வண்டி, நானே இவர் கேமராமேனுக்கு வந்து ஒரே வண்டியில் தான் போவோம் டெய்லி. ஊட்டியில் ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு. காலைல 5:30 மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்லேருந்து. நாங்கள் 5:30க்கு அந்த 6:15 போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே. 25 டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. நாங்கள் டீமாக போவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு
அனுபவம் அது. வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க, ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தெருவில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து ஏதோ குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணல சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 1 year ஆகும் தம்பி, வெயிட் பண்ணப்பா, இன்னும் புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, தம்பி புலி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டாயான மத்தோயான. நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா, இவர் அங்கே பேசாமல் இரு, புலி கிடச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்பில். பலகா மெல்லமாக புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க, அது என்னையை பார்த்துருவோம் பயமாக இருக்குங்க இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புலி மேலே பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதில் புலிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு மாதிரி சீனுங்க. தம்பி புலி வந்து காட்டில் இருக்குது, பல்லுலாம் விளக்காது, அதனால் நீ வேறு எதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்க வேணான்னா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்ப்பா நைஸ்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது, ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போய்ட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லைல்ல, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்து கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லியாக்கணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகா ஜாலி தம்பி போகலாமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு எங்கள் பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலைல ஷூட்டு. அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டையா போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க, என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான், ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார், புலி இருக்குன்னாப்பில் ரெண்டுமே இதில் இருக்குது, ஒரிஜினல்னாப்பில் ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது அதான் சார், அதான் நீங்கள் வராங்க சார், உள்ளே வராங்க சார், நீங்கள் தயவுசெய்து வராங்க, பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று எழுதின்னு வந்துடுறா போல் நமக்கு பக்குன்னு இருக்குது. உண்மையிலே 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும், அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது, 2 பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் ஷெரீன்.
ஏன்னா நிறைய ஹீரோயினுக்குலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏய் சூப்பர், யார் ஹீரோ? நாங்கள் இல்லை நான் தான் பண்ணுறேன்னு. ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி நரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடித்த செரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காப்புல. அவர் கேட்பாப்புல, அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாட்டுற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணா ஓகே தானே இன்னொரு என்ன என் அண்ணன் தயவுசெய்து கூப்பிடாதீங்க, ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கனை பிடிச்சி கிழிச்சின்னு கிடாப்பாப்புல சாப்பிட்டுருப்பாப்புல. என்னென்ன எப்படின்னா இல்லைப்பா இதுதான் என்னோட இது டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாப்புல. சூப்பராக பண்ணாப்புல. அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வலி இல்லைங்க வலி இல்லை நீங்கள் அடிங்க என்னவேன். ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ லைட்டாக வலிச்சு பார்க்கணும், சரி நான் மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உருவி அடிப்பாப்புல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க தலைவா, அதில் வேறு லெவலில் வந்திருக்கு. சூப்பர், தேங்க்யூ. அஜீப் எடிட்ரு, தேங்க்யூ ஸோ மச். நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு, பாவம் இன்றைக்கி அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அவரால் பேச முடியல. ஆனால் வந்து படம் அவர் மூலயமா பேசுன்றதை நம்புகிறேன். சூப்பர், தேங்க்யூ. நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் அதுகள்லாம் அங்கே தான் இருக்குது, நாம தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் இருக்க உயிரினங்களையும் அதில் பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போ நம்ம அதை பத்திரமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கங்க சார். அது யுவன் சங்கர் ராஜா இருக்கார். மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ, யுவன் சார் இல்லை உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்ட உடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார். பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ் அவர் இன்னும் மேலும் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்றல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. அவன் சொன்னேன், காவியத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலைகளை பார்த்துட்டு ஹோட்டலில் இலையை எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் லாரிலாம் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இன்றைக்கி சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம். இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளால் வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கணும் சார். இருக்கும் அது அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடன் தானே வந்திருக்கோம். இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துலையும் அவன் பேர் இருக்குது. நான் அவன் சொல்கிறது என் உரிமையில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க.
எல்லா குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ். ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரலை, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படி நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100%. அவன் சீனை அவன் பாட்டுவாங்க. அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் கூட ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாதடா அப்படின்ட்டு. இல்லைடா நான் டக்கு வந்து மிஸ் ஆகிடும் சொன்னால் கேளு, இது சீரியஸ்ன்றா சொன்னாக்கா தம்பி கிட்ட வராத பேசாதான்னு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கையிலே கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க புலிக்கிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு. எப்போ புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலியாக நினைவே சமாளிச்சுட்டு இந்த புலியை சமாளிக்க மாட்டேனான்டா. இப்படி தான் குட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திறமைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்ற விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீ கவனத்தில் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி. உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னார், அவனை பற்றி அவ்வளோ சொன்னார். அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னால் உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருடைய ரசிகனாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் புகழ மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள்லேருந்து பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்கள் இருந்திருக்கீங்க. பெரிய ரொம்ப நானே நிறையா தடவை கேட்பேன். என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணி வைக்கேன். தாம்சன் சார் பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அது ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வர முடியாமல் இருந்திருக்கு. இப்போவும் சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறையா புகழை, இன்னும் நிறையா அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறையா காமெடிகளை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பாக சார். மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் அண்ணா அவர் சார் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொன்னதுக்காக நான் திருப்பி சொல்லலை. அவர் இதுக்குமே பல படங்களும் பார்த்துருக்கோம், அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன். இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி. அப்போ இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சர்க்கஸை பற்றி, ஒரு அனிமல்ஸை பற்றி, பேட்ஸ் இதுகளை பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அற்புதமாக இருந்துச்சு சார். எங்கள் அண்ணன் முத்துக்கலண்ணே வணக்கம்ண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே. மனோரா டைலாக் நீங்கள் பேசுனீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே டைலாக் பேச நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா டைலாக் 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுவார். நான் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன். அண்ணன் என்ன நிறைய இடத்துல என்னை கூட்டி போயிருக்காரு. உங்களுக்கு நாங்கள்லாம் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல நடிகன் கண்டிப்பாக கிடைப்பேன் நான் நம்புகிறேன். அதேமாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பாக உங்களை எப்போவுமே கைவிடாதுன்னு, உங்கள் திறமைக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும்னு, கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நம்புகிறேன்னு. சார்னு கூப்பிட கஷ்டமாக இருந்தால் தம்பின்னு கூப்பிடுங்க. சார்னு கூப்பிடவே வேண்டாம், நான் எதிர்பார்க்கவும் கிடையாதுன்னு. ஈஸியாக கூப்பிடுங்க. தம்பின்ற வார்த்தை ரொம்ப ஈஸியாக நான் நினைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு நான் நம்பி தானே, எங்கள் தம்பினே கூப்பிடுங்கண்ணே. இதில் ஒர்க் பண்ணிக்க அத்தனை பேர்த்துக்கும் ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க, ஆனால் அது மாண்டேஜ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும், அதை எல்லாத்துக்கும் பிடிக்க வைக்கணும். அதில் இருந்துச்சு ஹீரோயின் அப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மாஸ்டர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஒரு ரசிகனாக சொல்கிறேன் மாஸ்டர். ஓகே, ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர். நல்லா இருந்துச்சு. அவன் நண்பரை பார்க்குறப்ப அப்படி டக்குன்னு ஆர்கே சுரேஷ் உட்காந்துருக்கா அப்படியே நினச்சேன் நான். உள்ளேருந்து வரப்போ அப்படியே இருக்கார். ஆமாம், அவர் இருக்க பவருக்கு ஒரு ஷாட்டில் பார்த்தேன், புகழை எட்டி உரைச்சிட்டு அவர் 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டார். என்னடா அந்த கேட்டு வைத்த பவர் அப்படின்னா, இல்லைடா மாஸ்டர் சொல்லியிருப்பார், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பார், அதனால் அவர் பேக்கில் போயிட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பராக வச்சிங்க சார் உடம்ப. வாழ்த்துங்க சார். எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு நல்ல படத்துக்கு வர்றதுக்கு உறுதுணையாக இருந்து தயாரிப்பாளர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கெலாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது. படம் யார் வேணாலும் எடுக்கலாம்,
படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு இந்த படத்தை நல்லது நம்ம சேர்த்துருவீங்கிறது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சேர்த்துன்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இல்லை ஒர்க் பண்ண அத்தனை எடிட் பிரதர், ஹீரோயின்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாத்தையும் விட நாயகன், விழா நாயகன், என்றும் நாயகன் எங்கள் அண்ணன் நிகில்முரி அண்ணன் இருக்கார். அவர் இல்லாத இடம் சிறக்காது. இல்லை உண்மைக்கு அவரை பற்றி நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்டா அவர்கிட்ட ஒன்று பிடிச்சாண்டா சூப்பர் ஸ்டாருக்கு வேலை செஞ்சாலும் கீழே இருக்க சூரிக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வார். அவர் பாகுபாடு பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். அது இப்போ பார்த்தீங்களா, வந்ததுலேருந்து அவன் வந்து என்னை ஒரு தடவை தான் கூப்பிட்டான் புகழ். நேற்று 2 தடவை சிறா தம்பி வந்துருந்தான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்பரை மனுஷன் அவன் அப்படி இங்கே மாற்றி விட்டான். என் நம்பர் அன்னைக்கு இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தாருங்க. ஒரு 100 ஃபோன் பண்ணியிருப்பார். உண்மைதான். அண்ணே நான் வந்துட்டுன்னு சொல்லிட்டேன். இல்லை கிளம்பிட்டீங்களா? எங்கே கிளம்பிட்டீங்க? இங்கே டைஸாக இருந்து கிளம்புனேன். ஓகே கட்டுட்டு 2 நிமிஷம் அண்ணே வந்துட்டிங்களா? வந்துட்டேன். அவ்வளோ இந்த வர்றதுக்குள்ளே ரெடி வாங்க 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 வாங்க. உண்மைக்கே இப்படி ஒரு அற்புதமான ஒர்க்கர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் கூப்பிட்றப்ப அது ஒரு அன்பாக இருக்கும். எல்லா தெரிஞ்சு எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த சேரு போகிறப்ப கூட சொல்லியிருக்கலாம் அவர். ஆனால் எல்லா சரி அவரை எடுத்து போட்டு கரெக்டாக எண்ணி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து, அதுக்கப்புறம் யார் வர வேண்டியிருக்காங்களா, மிஸ்ஸாக இருக்காங்களா, பக்கத்தில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கன்னு பேசிட்டு ஊடால அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து அவரை பற்றி கொஞ்சம் நிறையா பேசிக்கிட்டு, அது சாதாரண விஷயம் இல்லையா? அதெல்லாம் வந்து விளையாட்டா என்ன எல்லாத்துக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்கவங்களும் 2 நிமிஷம் ஃபுட்டேஜ், ஆனால் அன்னைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கும். அது எப்போவுமே நிகழ்முறையான அதான் எப்போவுமே ஹீரோ அதான். வாழ்த்துக்கள்னு உங்களுடைய வேகமும் அது எப்போவுமே சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேகம் இந்த தமிழ் சினிமாவில் எப்போவுமே இருக்கும்னே. கலைத்தாய் வந்து ஓய்வு முடிவு உங்களுக்கு கொடுத்துருக்கா. நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். அவள் கொடுக்கவே மாட்டேங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர், அப்படி ஒரு நல்ல ஒர்க்கர்ஸ். நீங்கள் இன்னமும் பல சினிமாவுக்கு இப்படி பேக்கில் நீங்கள் ஒரு பில்லராக இருக்குன்னு நான் நினச்சி நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள்னு. நன்றிண்ணே.